இறைவனின் அற்புதமான படைப்புகளை ஒன்றாக ரசிப்போம். வெல்கம் டு அவர் சேனல் த கார்த்திக்ஸ். வணக்கம் நண்பர்களே. We are a family that love God's wonderful creation. இயற்கை, பறவைகள், விலங்குகள் மற்றும் அழகான இடங்களை ரசித்து அந்த அழகை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே எங்கள் நோக்கம். If you love nature, wildlife, birding, travel and photography, you are in the right place. Our motto is, in God's love, we share and care. Please like, share and subscribe to our channel and don't forget to press the bell icon. Now let's begin today's journey. இந்த முறை எங்களுடைய பயணத்தின் முக்கிய நோக்கம் ஒன்றுதான், யானைகளை பார்ப்பது. சமீப காலமாக நாங்கள் பார்த்து கொண்டிருந்த நிறைய ரீல்ஸில் யானைகள் சாலையிலேயே நடந்து செல்வதையும் சாலையை கடப்பதையும் பார்த்து கொண்டிருந்தோம். இந்த காலகட்டத்தில் யானைகள் உணவு, தண்ணீர், கரும்பு, பழங்கள் போன்றவற்றை தேடி தங்களுடைய வாழ்விடங்களில் இருந்து வேறு பகுதிகளுக்கு நகர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த முறை நாமும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரூட் முயற்சி செய்து பார்க்கலாம் என்ற முடிவு செய்தோம். பொதுவாக ஊட்டி வழியாக போகாமல் திம்பம் வழியாக போவதுதான் பலருடைய விருப்பம், குறிப்பாக எங்களுடைய விருப்பம். அதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. வைல்ட் லைஃப் சைட்டிங்ஸ் ஆர் ஜெனரலி மோர் frequent on the திம்பம் route than on the ஊட்டி route. ஆனால் நாங்கள் இந்த முறை ஊட்டி வழியாக செல்ல முடிவு செய்தோம். ஊட்டியில் சில நேரங்களில் அதிகமான கூட்டமும் டிராஃபிக் கன்ஜெஷன் இருக்கும். அதனால் அந்த நெரிசலை தவிர்க்க அதிகாலையிலேயே எங்கள் பயணத்தை தொடங்கினோம். எங்கள் ரூட் இதுதான்: ஊட்டி, கூடலூர், முதுமலை, மசினகுடி, பந்திப்பூர், ஆசனூர், பிஜிபாளையா, கெர்மாலம், திம்பம், இறுதியில் வீடு. ஆனால் பிஜிபாளையாவை சென்றடைய போதுமான நேரம் கிடைக்காததால் அங்கு செல்ல முடியவில்லை. ஊட்டிக்குள் நுழைவதற்கு முன்பாகவே ஸ்பீட் பிரேக்கர் அருகில் ஒரு சாம்பார் டியர் மிகவும் அமைதியாக நின்று கொண்டிருந்ததை பார்த்தோம். அதிகாலை நேரம், வெளிச்சம் இன்னும் சரியாக வரவில்லை. அதனால் அந்த அழகான காட்சியை சரியாக கேப்சர் செய்யவும் முடியவில்லை. சூரியன் மெல்ல மேலே வர ஆரம்பித்தது. விலங்குகளை பார்க்கவில்லை என்றாலும் கூட அதிகாலை நேர ஊட்டிக்கு ஒரு தனி அழகு இருக்கிறது. உயரமாக வளர்ந்திருக்கும் மரங்கள், அவற்றுக்கு நடுவே தெரியும் மலைப்பாதைகள், அந்த குளிர்ந்த காற்று. The aura of ஊட்டி in the early morning is simply different. ஊட்டி இன்னும் தூங்கிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் வழியெங்கும் பலவிதமான பறவைகளையும் பார்த்து கொண்டே சென்றோம். ஆனால் எங்களுடைய மெயின் டார்கெட் முதுமலை டு பந்திப்பூர் ரோடு. அங்குதான் இந்த பயணத்தில் யானைகளை பார்க்க வேண்டும் என்ற நம்பிக்கை அதிகமாக இருந்தது. ஊட்டியை தாண்டி கூடலூர் நோக்கி எங்கள் பயணம் தொடர்ந்தது. அதிகால நேர வெதர் மிகவும் நன்றாக இருந்தது. குளிர்ந்த காற்று, பசுமையான மலைகள், மரங்கள் நிறைந்த சாலை, வாகனத்தில் பயணம் செய்வதையே ரசித்துக் கொண்டிருந்தோம். இந்த பயணத்தில் எப்போது எந்த விலங்கு நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கும் என்று தெரியாது. கூடலூர் நோக்கி செல்லும் வழியில் சாலையோரமாக ஒரு தனி இந்தியன் கார் நடந்து செல்வதை பார்த்தோம். அதை பார்த்தவுடன் வாகனத்தை நிறுத்தி கேப்சர் செய்ய வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் பின்னால் தொடர்ந்த வாகனங்கள் வந்து கொண்டிருந்ததால் உடனடியாக நிறுத்த முடியவில்லை. By the time we could react, the moment was almost gone. அந்த காட்சியை முழுமையாக பதிவு செய்ய முடியவில்லை. ஆனால் காட்டில் பார்த்த ஒவ்வொரு விலங்கும் ஒரு மெமரி தான். கூடலூரை தாண்டி பைன் ட்ரீஸ் நிறைந்த அந்த அழகான காட்சிகளை ரசித்துக் கொண்டே சென்று கொண்டிருந்தோம். அப்போது தூரத்தில் ஏதோ கருப்பாக ஒன்று தெரிந்தது. அதை பார்த்தவுடன் என்னுடைய முதல் எண்ணம், ஒருவேளை பிளாக் லெப்பர்டாக இருக்குமோ? பிளாக் லெப்பர்ட் என்றாலே எனக்கு எப்போதும் ஒரு தனி ஃபேஷினேஷன். பிஜிபாளையாவில் நாம் ஒரு முறை பார்த்த அந்த மெமரபிள் லெப்பர்ட் சைட்டிங் இன்னும் நினைவில் இருக்கிறது. சஃபாரி முடிந்த நேரத்தில் முதலில் அது ஒளிந்து கொண்டிருந்தது. சில நிமிடங்களுக்கு பிறகு வெளியே வந்து எங்கள் சஃபாரி வெஹிக்கிளை சில நேரம் பார்த்து கொண்டிருந்தது. வெளிச்சமும் மிகவும் குறைவாக இருந்தது. அதன் கண்களில் தெரிந்த அந்த சிறிய கிளிட்டரை கேப்சர் செய்ய நாங்கள் முயற்சி செய்தோம். அதன் அருகில் இன்னொரு லெப்பர்டும் அதனுடைய ஜோடி நடந்து கொண்டிருந்தது. அந்த அன்ஃபர்கட்டபிள் வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் ஷேர் செய்கிறேன். ஆனால் இங்கே தூரத்தில் தெரிந்தது என்னவென்று ஜூம் செய்து பார்த்தபோது
அது பிளாக் லெப்பர்ட் இல்லை, நீல்கிரி லங்கூர் ஃபேமிலி. அது ஒரு குட்டியுடன் அந்த குடும்பம் இயற்கையாக அந்த மரத்தின் மேல் இருந்து காட்சியை மிகவும் அழகாக இருந்தது. சம்டைம்ஸ் த சர்ப்ரைஸ் இஸ் பெட்டர் than வாட் we expected. அதற்கு பிறகு நாங்கள் முதுமலை சென்றடைந்தோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அங்கு சென்ற நேரத்தில் சஃபாரி டைமிங் முடிந்துவிட்டது. அதனால் அங்கிருந்து மசனகுடி நோக்கி பயணத்தை தொடர்ந்தோம். தெப்பக்காடு அருகே சென்றபோது ஒரு உட்பெக்கர் நம்முடைய கவனத்தை ஈர்த்தது. இது ஒரு பிளாக் ரம்ப்ட் ஃப்ளேம்பேக் உட்பெக்கர். அது உணவை தேடி மரத்தில் எப்படி வேலை செய்கிறது என்பதை நாங்கள் சிறிது நேரம் கவனித்தோம். அதன் உணவை பெறுவதற்கான டெக்னிக்கை பார்க்கவும் மிகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சிறிது நேரம் அதை ரசித்துவிட்டு மீண்டும் பயணத்தை தொடர்ந்தோம். அப்போது காட்டில் புஷ்ஷஸ் மிகவும் அடர்த்தியாக வளர்ந்திருந்ததால் சாலையோரத்தில் இருக்கும் விலங்குகளை பார்ப்பதற்கு சற்று கடினமாக இருந்தது. இருந்தாலும் வழியில் நிறைய மான்களை பார்த்தோம். அன்று சண்டே என்பதால் வாகனங்களில் எண்ணிக்கையும் அதிகமாக இருந்தது. பல இடங்களில் வாகனங்கள் வரிசையாக நின்று கொண்டிருந்ததால் எல்லா சைட்டிங்கையும் கேப்சர் செய்ய முடியவில்லை. ஆனால் ஒரு தனி ஸ்பாட்டட் டியர் எங்களுக்கு நன்றாக கேப்சர் செய்யும் வாய்ப்பை கொடுத்தது. அது மிகவும் அமைதியாக சாலையோரம் நடந்து சென்று கொண்டிருந்தது. அந்த ஒரு சைட்டிங்கை பதிவு செய்துவிட்டு மசனகுடி நோக்கி மீண்டும் பயணத்தை தொடர்ந்தோம். வழியில் இன்னொரு சிறிய சர்ப்ரைஸ். இது ஒரு ஸ்ட்ரைப் நெக்ட் மங்கூஸ். அன்று நாங்கள் பார்த்த 2 மங்கூஸ்களில் இதுவும் ஒன்று. மசனகுடி பகுதியில் இப்போது பல இடங்களில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மற்றும் பேரிகேட்ஸ் இருப்பதால் முன்பை போல எல்லா வழிகளிலும் செல்ல முடியவில்லை. குறிப்பாக கல்லட்டி நோக்கி செல்லும் பாதையிலே கூட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தன. அதனால் கிடைத்த பாதையில் மட்டுமே பயணத்தை தொடர்ந்தோம். எங்களுக்கு வேறு பெரிய ஆப்ஷன்ஸ் இல்லாததால் நாங்கள் முன்பு சென்ற பழகி இருந்த ஒரு நண்பருடைய ரிசார்ட்ஸுக்கு சென்றோம். அந்த இடத்தில் முன்பு மான்கள் மற்றும் பறவைகளை பலவற்றை பார்த்திருக்கிறோம். அங்கே இந்த பார்ஹெட்டட் கூஸை கேப்சர் செய்தோம். அதற்கு பிறகு மீண்டும் பயணத்தை தொடர்ந்தோம். எங்களுக்கு அடுத்த இலக்கு முதுமலை வழியாக பந்திப்பூர். அங்கே சென்றபோது இறுதியாக எங்கள் பயணத்தின் முக்கியமான சைட்டிங் ஒன்று கிடைத்தது, எலஃபண்ட்ஸ். முதுமலை பகுதியில் சாலையோரத்தில் யானைகளை பார்த்தோம். இத்தனை நேரம் நாங்கள் தேடிக்கொண்டிருந்த வைல்ட் லைஃப் சைட்டிங் இதுதான். எங்கள் ஒரிஜினல் பிளான் என்னவென்றால் இங்கிருந்து முடித்துவிட்டு பிஜி பாளையா சென்று அங்கிருந்து மீண்டும் திரும்புவது. ஆனால் நேரம் பார்த்தபோது அது சாத்தியமாக தெரியவில்லை. We were running out of time. அதனால் பிஜி பாளையாவை இந்த முறை விட்டுவிட்டு கெர்மாலம் வரை சென்று திரும்பலாம் என்று முடிவு செய்தோம். வழியில் இன்னும் வைல்ட் லைஃப் சைட்டிங்ஸ் கிடைக்குமா என்ற நம்பிக்கையுடன் பயணத்தை தொடர்ந்தோம். கர்நாடகா பார்டரை கடந்த பிறகு மீண்டும் யானைகள். திம்பம் பகுதியில் சாலையோரமாக இந்த யானைகளை பார்த்தோம். அதிகாலையில் ஊட்டி வழியாக ஆரம்பித்த எங்கள் ஜர்னி இப்போது திம்பம் ஃபாரஸ்டில் யானைகளுடன் தொடர்கிறது. இதுதான் இந்த பயணத்தின் முக்கியமான நோக்கம்.
We came looking for elephants, and the elephants finally found us. அங்கிருந்து கெர்மாலம் நோக்கி பயணித்தோம். அந்த ஃபாரஸ்ட் ஸ்ட்ரெச் கொஞ்சம் ஈரியாகவே இருந்தது. உயரமாக வளர்ந்த மரங்கள், அடர்ந்த காடு, சாலையில் குறைவான மனித நடமாட்டம். சிறிது நேரம் கெர்மாலம் அருகில் வாகனத்தை நிறுத்தி ஒரு பிரேக் எடுத்தோம். அப்போது காட்டின் அமைதியை ரசித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் அடுத்த சைட்டிங் நாங்கள் எதிர்பாராத ஒன்று. அது ஹவுஸ் ஸ்பேரோ. நம்முடைய வீடுகளை சுற்றியும் நகரங்களிலும் தெருக்களிலும் எப்போதும் பார்த்து கொண்டிருந்த ஒரு பறவை. ஆனால் இங்கே காட்டில், வைல்டர்னஸில் அதை பார்த்தது ஆச்சரியமாக இருந்தது. ஒரு காலத்தில் நம்மை சுற்றி எங்கும் இருந்த ஹவுஸ் ஸ்பேரோக்கள் இப்போது பல இடங்களில் குறைந்து வருவதை நாம் கவனிக்கிறோம். இங்கே அவற்றை இயற்கையான சூழலில் பார்ப்பது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. சம்டைம்ஸ் வைல்ட் லைஃப் இஸ் நாட் ஆல்வேஸ் அபவுட் ரேர் அனிமல்ஸ். நம்மை சுற்றி வாழ்ந்த ஒரு சாதாரண பறவையை கூட அதன் இயற்கையான சூழலில் பார்ப்பது ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் தான். கெர்மாலமிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த போது நாங்கள் இன்னும் அதிகமான எலிஃபென்ட்ஸ் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் திம்பம் காட் ரோடில் ஏற்பட்ட ஹெவி டிராஃபிக் எங்கள் பயணத்தை தாமதப்படுத்தியது. அதற்கு ஒரு முக்கிய காரணம் இருந்தது. ஒரு சுகர்கேன் லோடட் வெஹிக்கிளை ஒரு பிரைவேட் கார் ஹேர்பின் பெண்டில் ஓவர்டேக் செய்ய முயன்றதால் டிராஃபிக் நின்று போயிருந்தது. அங்கே இருந்த பல ட்ரக் டிரைவர்ஸ் சொன்ன ஒரே விஷயம் கவனிக்க வேண்டியது. இந்த மாதிரி மவுண்டன் ரோடில், குறிப்பாக திம்பம் போன்ற காட் ரோடில் அனுபவம் இல்லாத சில டிரைவர்ஸ் ரோட் கண்டிஷனை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் ஓவர்டேக் செய்ய முயற்சி செய்கிறார்கள். ஒருவருடைய ஒரு சிறிய தவறு பல வாகனங்களுக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் மவுண்டன் ரோட், ரீச்சிங் சேஃப்லி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ரீச்சிங் குயிக்லி. இது குறித்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவும் பதிவிட்டிருக்கிறேன். குறிப்பாக திம்பம் காட் ரோடில் முதல் முறையாக பயணம் செய்பவர்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். அந்த வீடியோவின் லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் செய்கிறேன். மீண்டும் ஒரு சாம்பார் டியர். இந்த முறை அது சாலையை கடந்து செல்லும் எங்கள் வாகனத்தின் முன்னால் சென்றது. பயணத்தில் ஆரம்பத்தில் இருட்டில் பார்த்த சாம்பாரை கேப்சர் செய்ய முடியவில்லை. ஆனால் பயணத்தின் முடிவில் அதே சாம்பார் நமக்கு ஒரு அழகான ஃபேர்வெல்லை கொடுத்தது போல் இருந்தது. இந்த டிராஃபிக் காரணமாக எங்களுடைய எலிஃபண்ட் சர்ச்சுக்கும் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டது. இருந்தாலும் பயணத்தின் கடைசியில் பகுதியில் சாலையோரத்தில் நின்று ரோடை கடக்க காத்திருந்த ஒரு எலிஃபண்டை இறுதியாக பார்த்தோம். இந்த பயணத்திலிருந்து நாங்கள் புரிந்து கொண்ட ஒரே விஷயம் இருக்கிறது. நாங்கள் பல இடங்களில் லேட்டாக தான் சென்றோம். முதுமலை சஃபாரிக்கு லேட், பிஜி பாளைய செல்ல நேரம் போதவில்லை. பல வைல்ட் லைஃப் சைட்டிங்ஸ் டிராஃபிக் காரணமாக கேப்சர் செய்ய முடியவில்லை. அதனால் இன்னும் நிறைய சைட்டிங்ஸ் கிடைத்திருக்க வேண்டும். ஒரு பயணம் குறைவான சைட்டிங்களுடன் முடிவடைந்தது. ஆனால் வைல்ட் லைஃபில் ஒவ்வொரு ஜர்னியும் நமக்கு ஒரு லெசன் கற்றுக் கொடுக்கிறது. எல்லாமே சேர்ந்து ஒரு அழகான வைல்ட் லைஃப் மெமரியாக மாறிவிட்டது. We came looking for elephants, but the forest gave us much more than elephants. இன்னும் பல வைல்ட் லைஃப் ஜர்னிஸ் மற்றும் புதிய சைட்டிங்ஸ்களுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். Until then, keep watching, keep exploring, and most importantly, respect the wild.